என்னப்பா தம்பி, என்ன திருடிட்டு இருக்க? திருடலடா, இங்க இருக்கு. மண்ணெண்ணி போடுறதுடா. ஆன்ட்டி மட்டும் நான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ. வீடியோல பாப்பேன். சோ எங்க கிளம்பிட்ட? பிளான் பண்றதுக்கு. பிளான் பண்றியா? ஆமா. என்னத்த பிளான் பண்ற? இதுடா. ஓ, நம்ம சொன்ன மாதிரி மேங்கோவும் இந்த செடியும் பிளான் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆமா. மண்ணை இல்ல, எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, போய் எடுத்துட்டு வரலாமா? எடுத்துட்டு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, ரொம்ப நாளா என்னது அந்த மாங்காய் செடியை பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்தோம். பெரண்டை, மாங்காவும் பெரண்டையும் பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து போய் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வரணும் ஒரு இடத்துல இருந்து. ஏன்னா எங்கள்கிட்ட இப்போதைக்கு மண் கிடையாது. ஸோ அதனால ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. என்ன எல்லாம் என்னமோ நம்ம பொருளாட்டம் எடுத்துட்டு இருக்க? எங்க போய் மண் எடுக்கலாம்? பாத்தீங்களா, இது ஃபுல்லா காத்து வேற அடிச்சிருக்குது. எங்கடா போற? இவனும் போறான், இவன் பின்னாடி நானும் போயிட்டு இருக்கேன். வந்துருக்கான் பாருங்க. என்னப்பா காட்டு வழியில பயணம், காட்டு வழியெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு. தம்பி என்னப்பா இதெல்லாம் மண்ணு தானே? உதிரும். இதே இதுலயே வளரும்னு நினைக்கிறேன்டா. கரெக்டா குழி தோண்டி புதைக்கிறேன், போட்டு புதைக்கிறேன். என்ன புதைச்சிட்ட நான் காணோம்னா இவன் தான் காரணம். செத்துட்ட உன் மேலதான் பழி வருமா? இடிச்சுக்கிட்டேன்டா. போலாம் வா. பாருங்க மண்ணை தூக்கிட்டு இவன் தான் கைஸ். புடிங்க பையனை. ஐயோ, கொஞ்சமா மண் எடுத்ததுக்கே இவ்வளோ டயர்டா இருக்கு. ஐயோ, ரொம்ப கஷ்டம் இந்த வெயில்ல வேலை செய்யறதெல்லாம். கொஞ்சமா மண் எடுத்ததுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதே வேலையா செய்யறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுலயே மண்ணு தான் கொட்ட போறேன், அத போய் கழுவி ஊத்திட்டு குப்பைல கிடக்குதா, சுத்தமா இருக்குல்ல. க்ளீன் ஆயிடுச்சுடா. நெக்ஸ்ட் ஸோ பிளான்டிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். வசதி கொஞ்சம் கம்மி தான். நீர், நிலம், காற்று. எதுக்கு இந்த தத்துவங்கள்? சும்மா பேசுவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு கைஸ். நம்ம வந்து ஒரு மாதிரி சாப்பிடுறப்போ சாப்பிடு. நீ எடுத்து ஒரு வாய் வச்சுக்கோ. நீ ஒரு இதுல இது பண்ண, நான் ஒரு இதுல பண்றேன். அதை எடுத்து வந்து அது அள்ளி போய் இதுல நிறைய கல்லெல்லாம் இருக்கு கைஸ். இவனை நம்பி ஒரு செடியை வச்சுக்கோடா, அது வந்து இது மண்ணுல நடலாம் அப்படின்னா இவன் வந்து அதை கீழே போட்டு வச்சிருக்கான். இங்க பாருங்க, அங்க கிடக்குது. கடவுளே, இங்க பாரு. நல்லாதான் இருக்கு. உடனே நல்லாதான் இருக்கு. இது எப்படி கீழே போட்டு வச்சிருக்காங்க? எவ்வளவு பாதுகாப்பா நான் வளர்த்துட்டு இருக்கேன், அது வந்து இந்த மாதிரி கீழே போட்டு வச்சிருக்கேன். மனசாட்சியே இல்லாம மனசையே கொடுத்து கீழே போட்டு வளர்ச்சி கீழே போட்டு நேரம் இருந்துச்சுட்டேன். போடு போடு ஸ்டக்குன்னு. இன்னும் கொஞ்சமா போடு. இது வந்து வாட்டர் அப்சர்ஷன் வந்து அப்படியே வச்சிருக்கோம், அதனால நீர் சத்து கொடுக்கும் செடிக்கு. எப்படி நம்ம உடம்புக்கு வந்து இதான் நீர் சத்தாகும்.
தண்ணி பண்ணி சீக்கிரம் சீக்கிரம் தம்பி வேலை ஆகட்டும் கைஸ். ஸோ வந்து இந்த இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் என்னோட ஹார்ட் ஒர்க் தான். அப்படியே வேறு சிந்தி இதில் மண்ணு ஃபுல்லாக எப்படியோ ரொப்பிட்டேன். நீ இதில் மட்டும் ஃபில் பண்ணோம். அது இவனுக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வேலை. மண்ணு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து செடியை நடணும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வேலையே செய்யாம இந்த பாடியை டயர்டா வச்சுக்காமையே இருந்து இப்போ ஏதாச்சும் வேலை செய்யணும்னாக்கா அப்படி ஒரு கஷ்டம். எங்க இருந்தா வருதுன்னு தெரியல இந்த கஷ்டம். நிஜமாலுமே கைஸ் லிட்டரலா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறனால இந்த மாதிரி வேலையே செய்ய முடியறது இல்ல. இப்போ இதுல வந்து தண்ணி இப்போ பிடிச்சி ஊத்திட்டு அப்புறமா பிளான் பண்ணிடலாம். ஓகே, ஒரு எப்படி அப்சர்வ் பண்ணுது. இது கொடுத்து தம்பி வந்து இப்போ பிரண்டையை நடுறார். சாப்பிட்டு கூட அப்படியே டார்க் ஃபேண்டசி மாதிரி இருக்கா. தின்ன மாதிரி சொல்றேன். வெற்றிகரமாக பிரண்டை வலது கையில வைக்கிறார். வலது கையில வைக்கிறியா? குழிய மூட போறோம். எல்லாம் கடைசியா பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே அதுக்கு ஒரு விடிவு காலமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் நட போறேன் கைஸ். நான் நடுறேன் கைஸ். இப்போ வந்து மாங்காவை நான் வந்து நான் நடுறேன். இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, இந்த மாங்காய் சாப்பிட்டு எனக்கு வந்து இந்த செடி எப்படியாச்சும் வளர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? தெரியும். சூப்பரா பல்லுலயே தெரியுது எவ்வளவு ஆசை, மூஞ்சிலே தெரியுது எவ்வளவு ஆசை. சோ இது வந்து பிளான் பண்ணலாம். பிளான் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல தம்பி, டெய்லி தண்ணி ஊற்றணும். அது ஒரு விஷயத்த புடிச்சு பண்றோம்னா அது வந்து கண்டிப்பா அது பண்ணிதான் ஆகணும். சொல்லுவேன், அடையும் பிடிப்பேன். அதுக்கு குட்டிங்க பெற்றது இப்போ. அதுக்குள்ளதான்டா வச்சேன். பக்கெட் முன்னாடி பக்கெட் பிளான் பண்ணிடலாமா? வெற்றி மீது வெற்றி வந்து பாட்டு பாடுறது. நல்லபடியா வளரணும் நீ, சரியா? முத்தம் கொடு. அதுக்கு வந்து டெய்லி ஹார்லிக்ஸ் போன்விட்டா மாதிரி இது கொடுக்கணும், எருவு போடணும், சாணி. கொஞ்சமாச்சு மூச்சு விட வைடாத. வைடாடு தண்ணி மேலாக தெளிச்சிட்டோம். ஐயோ இல்ல இல்ல ஸ்ட்ராங் நம்மள மாதிரி. எவ்வளவு செருப்பு அடிச்சாலும் தாங்கும். கொஞ்சம்டா தெளிச்சு விடுறா கையில. போதும் 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 போதும். இதுக்கு அது கொஞ்சம் தெளிச்சு விடு. போதும் போதும் போதும். அளவுக்கு மீறி உணவும் நஞ்சுதான். இங்க வந்து இங்க வச்சிடலாமா? சன்லைட் படுற மாதிரி வச்சிடலாம். சன்லைட் படும்டா. ரெண்டு பிளான்ட் இங்க வச்சாச்சு. இப்போ என்னன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி வரதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். இது அங்கே எடுத்துட்டு வந்து கேட்டா எதை பண்ணாலும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான் கைஸ். ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு போடுவோம். டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊத்துற vlog உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you.